நெகிரி சம்பலான் தமிழ் இளைஞர் மணிமன்ற சேவையாளர்களுக்கு மணிசெம்மல் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் பேரவை நெகிரி செம்பிலான் மாநில தொடர்பு குழு ஏற்பாட்டில் அதன் தேசிய தலைவரும் மாநில தலைவருமான டத்தோ RRM கிருஷ்ணன் தலைமையில் நேற்று இங்கு மாவார் மருத்துவமனை ஆடிட்டோரியம் அரங்கில் இனிதே நடைபெற்றது. மணிசெம்மல் விருது மூத்த மன்ற மணிகளான டத்தோ ஸ்ரீ ச பன்னீர்செல்வம், சி கன்னியப்பன், லட்சிம்படி நரசிங்கம், ச கருப்பையா, சூக ஆறுமுகம், தா சுப்பையா, கமலநாதன், திருமதி கி தேவிகா, திருமதி மு கமலம், திருமதி மு சிவகாமி அம்மாள், மு முனுசாமி, கு செல்வராஜு மற்றும் ரத்தினசாமி ஆகிய 13 பேருக்கு வழங்கப்பட்டது. மேலும் அன்றைய நிகழ்வில் அண்மையில் மறைந்த மூத்த மன்றமணிகளான சின்னத்தம்பி கிருஷ்ணன், அந்தோணி சாமி ஆகிய மூவரும் மன்றத்திற்கு ஆற்றிய கடந்த கால சேவைகள் மற்றும் அவர்களின் சாதனைகள் குறித்து டத்தோ RRM கிருஷ்ணன் நினைவு கூர்ந்து புகழ்மாலை சூட்டியை தொடர்ந்து அங்கு வந்திருந்த அம்மூவரின் குடும்ப உறுப்பினர்கள், பிரமுகர்கள் மற்றும் முன்னாள் தலைவர்கள் பூத்தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மன்றமணிகள் மன்றத்தில் கடந்த கால தங்கள் சேவைகள் குறித்து மனம் திறந்து பேசினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இந்நிகழ்ச்சியை ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாக்கி சினாய் பிரதிநிதியான அவரின் சிறப்பு அதிகாரி ஜெயசீலா ஜெயராமன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து சாக்கி சின் சார்பாக 2000 ரிங்கிட் மானியத்திற்கான காசோலை ஏற்பாட்டாளர்களிடம் ஒப்படைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதன்மை பிரமுகர்களாக மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற தேசிய தலைவர் முருகன் மணியம், அதன் முன்னாள் தேசிய தலைவர் பொன்னையா பெரம்பன், நெகிரி செம்பிலான் இந்திய இயக்கங்கள் ஒருங்கிணைப்பு பேரவைத் தலைவர் டத்தோ டாக்டர் கனகராஜா ராமன், மாவார் மருத்துவமனை தலைவர் நிர்வாகி டத்தோ டாக்டர் சிங்கம், இயக்குனர் ஜெசன் லீ ஆகியோருடன் பலரும் கலந்து சிறப்பித்தனர். இன்று நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு நம்ம சிறப்பு செய்யப்படும். அதே வேளையில் மூவர் திரு கிருஷ்ணன் அவர்கள், திரு சின்னத்தம்பி அவர்கள், திரு டேவிட் அவர்கள், அவர்களுக்கும் இந்த நினைவாஞ்சலி இங்கே செய்யப்படுகின்றது. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாக கண்டு உங்கு தமிழருக்கு இன்னொரு விளைவித்தால் சங்காரம் நீ என சங்கி முழக்க. வணக்கம், வாழ்க தமிழே. பேரவை நடத்தியிருக்கோம், மணிமன்ற தேசிய பேரவை நாங்கள் நடத்தியிருக்கோம். அது மறக்க முடியாத ஒன்று. அப்பொழுது அரசாங்கம் எங்களுக்கு எந்த காசும் கொடுக்காது, கிடைக்காது. எங்க சொந்த செலவுல தான் தேசிய பேரவை நாங்கள் நடத்தினோம். அதை நான் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். அதனால்தான் நான் முன்னாள் உயர்ந்த கிருஷ்ணசாமி அன்பானந்தன் அவர்கள் இன்னும் மறக்காம நன்றி சொல்லி வடிவமைக்கிறேன். 16 வயது முதல் எம்எல்ஏயில் இருந்த தமிழ் இளைஞர் மணிமன்றத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்தேன். 18 வயது ஆனவுடன் என்னுடைய தலைவர் சகோதரர் கே ஜெயபாலன் அவர்கள் என்னை எம்எல்ஏ தமிழ் இளைஞர் மணிமன்றத்தின் செயலாளராக நியமனம் செய்தார். 18 வயதுல செயலாளராக நியமனம் செய்யப்பட்டேன். அந்த சமயத்தில் எங்களுடைய கிளையின் பொருளாளராக இங்கு இப்பொழுது நிர்வாகத்தில் இருக்கின்ற சகோதரர் ஓ ராமன் அவர்கள் பொருளாளராக இருந்தார். காற்பந்தாட்டம், தையல் வகுப்பு, சமையல் வகுப்பு, இந்த மாதிரி பல வகுப்புகள் வட்டார ரீதியாக நடத்துவோம். அதே நேரத்திலே மணிமன்றம் தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் நிரந்தரமாக இருந்தது தமிழ் இளைஞர் மணிமன்றம் தான். அது தவிர்க்க முடியாது. உண்மையும் கூட அந்த நேரத்தில் அந்த உணர்வு இருந்துச்சு. அப்போதான் அந்த கெல்பி மணிமன்றம் அமைச்சு கெல்பி மணிமன்றத்தில் தலிக்கா பாலர் பள்ளி தமிழ்லேயே ஆரம்பித்தோம். அதாவது கிம்மாஸ் அசான் பள்ளிலாம் கொடுத்தாங்க. அதை அந்த ஆல்பமை தூக்கி காட்டினார். இன்னும் ஞாபகம் திரு சாமி அவர்கள் காட்டினார். ஒவ்வொரு பக்கமா எடுத்து காட்டினார். பணத்தொகை குறைவுதான், ஆனா நம்ம கொடுத்த அந்த முறை சிறப்பாக இருந்தது அப்படின்றத பாராட்டுறேன். உண்மையிலே மறக்க முடியாது.
பாஜக இளைஞர் மணிமன்றத்தை பொறுத்தவரை எங்களுக்கு தலைமைத்துவத்தை கற்றுக் கொடுத்தது அதான் சொல்லணும். பாஜக இளைஞர் மணிமன்றம் தான், இந்த மணிமன்றம் தான் எங்களுக்கு அந்த தலைமைத்துவத்தை கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லணும். ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் ஆண்டு அளவில் ஒவ்வொரு ஆண்டும் மாநில ரீதியாக தமிழர் விழா நடைபெறும். அறிமுகப்படுத்தும் எனக்கு அந்த காலத்துல 70 கடைசி 80ல பார்த்து இப்ப அவங்களெல்லாம் திருப்பி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்ன்றதுக்கு உயிர் கொடுத்தது நம்ம தமிழ் மணிமன்றம்.